ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு பற்றி தான் நாம இந்த வீடியோ மூலம் தெரிந்துக்க போறோம். அதாவது மே மாதம் கடைசி நாளாக மே 31ஆம் தேதி வைகாசி மாத பௌர்ணமியானது வருகிறது. இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான தெய்வத்திற்கு உகந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் நாம செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு ஏற்ற நாளாகவும் இந்த நாளை பார்க்கலாம். ஏன் இந்த நாள் பரிகாரத்திற்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, பரிகாரம் இந்த நாளில் நீங்க செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உடனடியாக இது பழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன விஷயத்தை நினைத்து பரிகாரம் செய்தாலும் சரி, என்ன வேண்டுதலை நினைத்து இந்த விஷயத்தை செய்தாலும் சரி, கண்டிப்பாக அது பழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால இந்த நாள் ரொம்பவே ஒரு முக்கியமான நாளாகவே நாம பார்க்கலாம். இந்த வைகாசி பௌர்ணமி பார்த்தீங்கன்னா இதனுடைய தாக்கம் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை அவங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ அந்த வகையில் மீனம் ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, என்ன மாதிரி விளைவுகளை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத நாம இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக தெரிந்து கொண்டு பயனடையலாம். பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான நாளாகவே நாம பார்க்கலாம். இந்த வைகாசி பௌர்ணமி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க செய்து வந்தீங்கன்னா, நீங்க என்ன விஷயத்தை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்றீங்களோ அது கண்டிப்பாக பழக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ முதல்ல இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பௌர்ணமியானது பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமான நாள் அப்படின்னே சொல்லலாம். வைகாசி பௌர்ணமி பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால இந்த நாளில் நீங்க பரிகாரங்களை செய்யலாங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாக சேர்ந்து வந்துதான் நாம வைகாசி விசாகமாக தான் வழிபாடு செய்வோங்க. ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் முடிந்த பிறகுதான் பௌர்ணமி திதியானது தொடங்குகிறது. ஸோ இதனால இந்த நாள் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான நாளாகவே நம்ம பார்க்கலாம். இந்த நாளில் நீங்க எந்த முறையில முழு மனதோடு நம்பிக்கையுடன் வேண்டுதலை செய்றீங்களோ இந்த பிரபஞ்சம் அதை உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பௌர்ணமி தினத்தன்று எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌர்ணமி தினத்தன்று காலையில எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து விட்டு உங்க வீட்டு பூச்சி அறையில ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைக்கணும். அந்த அகல் விளக்கு பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி வெள்ளை நிற திரியை போட்டு தீபம் ஏற்றி வேண்டும். இந்த தீபம் அன்றைய நாள் முழுவதும் எரிவது போல நீங்க பார்த்து கொள்ளணும். இதே போல் உங்களுடைய வீட்டு சமையல் அறையிலும் சரி, உங்களுடைய வீட்டின் வடமேற்கு பகுதியிலும் சரி நெய் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். இந்த 2 தீபங்களும் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை முழுமையாக 1 மணி நேரம் எரிய வேண்டும். அடுத்ததாக அன்றைய தினத்துல நீங்க அணியக்கூடிய ஆடை வெண்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஆடையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அன்றைய தினம் சந்திர பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்தீங்கன்னா பாசிட்டிவான நன்மைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். இதனால சந்திர பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்குங்க. காலையில் இந்த தீபங்களை ஏற்றி வைத்த பிறகு ஒரு பிரியாணி இலையை இந்த பரிகாரத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது உங்களுடைய வீட்டுல நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பிரியாணி இலையை மட்டுமே நீங்க எடுத்துக்கோங்க. அந்த இலையில பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதல் நிறைவேற்றி விட்டதாக எழுதி முழு மனதோடு வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்துவிட்டு அந்த பிரியாணி இலையை சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக வைக்க வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் உங்களுடைய வேண்டுதல் விரைவிலே நிறைவேறும். இதோடு மட்டுமல்லாமல் அன்றைய தினத்துல உங்களால முடியும் பட்சத்துல வறுமையில வாழக்கூடிய நேயர்களுக்கு தயிர் சாதத்தை நீங்க தானமாக கொடுக்கலாம். இப்படி தருவதன் மூலம் சந்திர பகவானின் அருளை உங்களால் எளிதால் பெற முடியும். அன்றைய தினம் மறக்காமல் குலதெய்வ வழிபாட்டையும் செய்திடுங்க. இதனால குலதெய்வத்துடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்குங்க. இந்த பௌர்ணமி தினத்துல இந்த முறையில நீங்க வழிபாடுகளையும் வழிமுறைகளையும் பின்பற்றுவதன் மூலம் பிரபஞ்ச பேராற்றலை விரைவில் பெற முடியும். வேண்டுதலையும் நிறைவேற்ற முடியுங்க. சந்திர பகவானுடைய அருளையும் உங்களால பெற முடியும். ஸோ மறக்காமல் இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்திடுங்க. இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா அனைவரும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரமே நம்ம சொல்லலாம். எளிமையான பரிகாரமாக இருந்தாலும் இதற்கான பலன் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனை தொடர்ந்து மீன ராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மீனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா பண வரவு ஓரளவு உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில இருக்கலாம்.
அதாவது நீங்கள் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னு சொல்லப்படுது. ஏதோ கொஞ்சம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. விலகி சென்ற உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு உறவுகளை பாராட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பெறலாம். அதாவது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. வழக்குகளில் பொறுமையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வழக்கு சார்ந்த விஷயத்துல அவசரப்படாமல் எந்த முடிவையும் எடுக்காமல் இருப்பது ரொம்பவே அவசியமாகவே சொல்லப்படுது. தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியுங்க. சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே உங்களுக்கு தெரிய வரும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு நிறைய சாத்தியங்கள் இருக்கிறது. ஸோ ஒரு சில மீன ராசினியர்களுக்கு வேலை ரீதியாக இந்த மாதிரி சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வியாபார ரீதியாக கொஞ்சம் நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா நல்ல லாபத்தை நீங்கள் பார்க்கலாம். பற்று வரவில் பிரச்சனை எதுவும் ஏற்படாது. சரக்கு கொள்முதலுக்காக தொலைதூர பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதிரி தொலைதூர பயணங்களை நீங்கள் செல்லும் போது இதன் மூலம் நல்ல ஆதாயம், இதன் மூலம் உங்களுக்கு ஆர்டர்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கலாம். ஸோ இந்த தொலைதூர பயணங்கள் உங்களுடைய வியாபாரத்திற்கு ஒரு தகுந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கலாம். ஸோ எத்தனை பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தைரியம், துணிச்சல் இது இரண்டுமே மீனராசினியர்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக இந்த நாட்களை நீங்கள் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம். தேவைக்கும் அதிகமாக பணம் கிடைப்பதால் சிறிது சேமிக்கவும் உங்களால் முடியுங்க. அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததை விட பண வரவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது. இதனால கொஞ்சம் தொகையை நீங்கள் சேமித்தும் வைக்கலாம். சகோதர வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். சகோதரர்களுக்கு உங்களுடைய தேவை அறிந்து செய்யும் உதவி உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கலாம். ஸோ உங்களுடைய தேவைகளுக்கு இந்த காலகட்டம் ஏற்ப ஒரு காலகட்டமாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த நேரத்துல மீன ராசினியர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. தினமும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விட்டு ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா அன்றைய நாள் முழுவதுமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் தவறாமல் மீன ராசினியர்கள் செய்து பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மே 31 பௌர்ணமியுடைய தாக்கத்தால் உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.